இங்கே இந்த பரிசேயர்களை பற்றி நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இந்த ஃபேரிசீஸ்லேயே ஒரு இன்னும் தூய்மையான ஃபேரிசீஸ் இருக்கிறாங்க. இது இன்னும் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ரத்தம் சிந்தக்கூடிய பரிசேயர்கள். என்ன சொல்லுங்கள்? ரத்தம் சிந்தக்கூடிய, இங்கிலீஷில் போட ப்ளீடிங் ஃபேரிசீஸ். இந்த ப்ளீடிங் ஃபேரிசீஸ், ரத்தம் சிந்தக்கூடிய பரிசேயர்கள் யார் தெரியுமா? இவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நடந்து போகும்பொழுது அவங்க பாதையில் ஒரு ஒரு பெண்ணோ ஒரு 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 அதாவது அவங்களுடைய எதிர்ப்பாளர், அதாவது ஒரு ஒரு மேல் நம்ம ஒரு ஆண் நடந்து போகிறார் என்றால் ஒரு பெண் அந்த பக்கமாக நடந்து போகணும். என்ன செய்வாங்க? இவங்க கண்ணை மூடிப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டு நடப்பாங்க. நடந்து என்ன செய்வாங்க? இவங்க எங்கேயாவது போய் முட்டிப்பாங்க. எங்கேயா போய் தலை என்ன செய்யும்? முட்டிக்கும். ஒன்று செவுத்தில் போய் முட்டுவாங்க, இல்லை மரத்தில் போய் முட்டுவாங்க, இல்லை ஏதாவது விலங்குகளை போய் முட்டுவாங்க. ஏதாவது முட்டிட்டு என்ன செய்யும்? ரத்தம் ஊற்றும். அதனால இவங்க பேர் ப்ளீடிங் ஃபேரிசீஸ் என்று சொல்லுவாங்க. ரத்தம் சிந்தக்கூடிய பரிசேயர்கள்.